ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு நினச்சாலே வாய் விடுற மாதிரி சூப்பராக முட்டை சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை சேமியா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது ஃபேவரட் சேமியா. இது வேக வச்சு எடுத்துக்கலாம். சேமியா வேக வைக்கிறதுக்கு 1 கப்பு சேமியாவுக்கு நீங்கள் 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சதுக்கப்புறமா சேமியா சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விடுங்க. கலந்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சு லைட்டாக கொதி வரட்டும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். சேமியா சீக்கிரமாக வெந்துடும். இந்தளவுக்கு வெந்தால் போதும். சேமியா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்து இறக்கினாவே போதும். அந்த சூடுலேயே அது சேமியா நல்லா வெந்துடும். இப்போ இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சேமியா அடுப்புலேருந்து இறக்கின உடனே வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த சூடு தண்ணியிலே சேமியா நல்லா குழஞ்சி வெந்துடும். அதனால் உடனே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம சில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 முறை நல்லா அலசிடுங்க. அப்போ அதில் இருக்க சூடெல்லாம் போயிடும். சேமியா நல்லா உதிரி உதிராக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி 2-3 முறை அலசிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிராக இருக்கணும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். ஒரு தட்டில் மாற்றி இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மீடியம் சைஸில் ஒரு கேரட்டு, ஒரு 10 போல் பீன்ஸு, மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி வேகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த காய் நல்லா வேகிற வரைக்கும் அப்பப்போ கலந்து விடுங்க. அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். காய் நல்லா வேகட்டும். உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது உங்களுக்கு காய் சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாமே சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டாவே இது ஈஸியாக வெந்துடும். இப்போ இதெல்லாம் முட்டை சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸோடு இந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆகணும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் செஞ்சுருக்கிற சேமியாவோட அளவு 200 கிராம் இருக்கும். இது 3 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும். இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு ரொம்ப போட்டு அப்படியே கிண்ட வேண்டாம். சும்மா லைட்டாக உதுத்து விட்டாலே போதும். அந்த மசாலாவோட சேமியா நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக சூடாகணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி லைட்டாக இது உதுத்து விட்டாலே எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு கலந்து விட்டிங்கன்னா சேமியா நல்லா சூடாகிடும். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ உதிரி உதிராக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா உதிரி உதிராக இருக்கணும். அப்போ தான் முட்டை சேமியா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியான முட்டை சேமியா தயாராகிடுச்சு. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.